அறிமுக திரையரங்கத்தில். சரிங்களா, படம் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, அவ்வளோவா பிடிக்கல. படம் வந்து நான் வந்து ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன். பிரசாந்த் இது ஒரு 50வது படம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். அதுமாரி வந்து பிரசாந்தோட கேரக்டரும் பிடிக்கல சுத்தமாக இந்த படத்தில் எனக்கு. ஸோ அது வந்து கலை தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ ஆந்த வந்து எப்படின்னா பகலில் எப்படி இருக்குமோ அதேமாரி நைட்டில் வந்து கண்ணு வந்து நல்லா தெரியும். அதேமாரி கேரக்டரெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. படம் வந்து எப்படின்னா சுமாராக தான் இருக்குது. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியும் இல்லை. யோகி பாபு எதுக்கு அதில் வச்சிருக்கிறான்னு ஒன்றுமே புரியல எனக்கு உண்மையிலேயே. ஸோ அதேமாரி சமுத்திரகனிக்கும் வந்து கதை இது வந்து செட் ஆகலை. போலீஸு சமுத்திரகனிக்கும் வந்து கதை வந்து சுத்தமாக செட் ஆகலை. அதேமாரி வந்து கார்த்திக் நாயகன் கார்த்திக் அவரும் இருக்காரு. அவருக்கும் வந்து கேரக்டர் சுத்தமாக பிடிக்கல அதில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் பார்க்கும்போது படம் வந்து நல்லா கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சிச்சு. ஸோ பிரசாந்த் 50வது படம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. இது உண்மையிலே ப்ரோ டைரக்ஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் கதையை வந்து சொதப்பி வைக்கிறாங்களே. ஹிந்தியில் வேறு மாதிரி இது வேறு மாதிரி வந்து சொதப்பி வச்சுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எடுத்துக்கிறாங்க படம். மலையாளத்தில் இருக்கும் அதிலே ஃப்ளாப் தானே இந்த படம் அந்த கண்ணு. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லையே. இது 50வது படம் மாதிரி எனக்கு தெரியல. இது பார்த்ததுக்கு பிரசாந்த் இது சுத்தமாக அவங்க கட்ட வைத்து விடாமல் இருக்கிறாங்க. அதுதான் கஷ்டமாக இருந்தது. தேட்டரில் இருட்டாகுதுன்னு எல்லாருமே தடவி போனான். ஆனால் தேட்டரை இருட்டாகுதுன்னா கதையை இருட்டாக இருக்கிறப்போ நம்ம தடவி தான் படத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு கதைக்களம் வந்து வீக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப போரிங்காக இருந்தது. எனக்கு பிரசாந்த் சாரை நினச்சி அவ்வளோதான் சிரிக்கதான் தெரியல. தயவு செஞ்சு வெளியில் வந்து அவர் நிறைய படம் ஃப்ளாப் ஆனாலும் அவருக்கு இட்டான் நிறைய படம். அவருக்கு ஏகப்பட்ட கதை டேரக்டர்லாம் பெரிய ஆளாக எடுத்துன்னு வந்திருக்காரு. அவர் நடிக்கிறது கொஞ்சம் விட்டாரு. அதனால தான் இதுமாரி ஆனது. தோல்வியே வெற்றி அடுத்து பயணிச்சு போயின்னே இருக்கணும். அவங்க அப்பா கிட்ட ஒன்று சொல்லணும்னா, சின்ன டேரக்டர் ப்ரொடியூசரிங் பண்ணுறீங்க. இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் நிறைய படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. உங்கள் பையனே வச்சு இருக்காதீங்க. வேற டேரக்டர் வாய்ப்பு கொடுத்து நல்ல படமாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல பிரசாந்த் சாருக்கு பேரை எடுத்து கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஓடிடியில் நல்லா உட்காந்து பார்க்கலாம். 250 ரூபா ஆகுது. அதனால பார்க்குறவங்க பிரசாந்த் சார் அவங்க ரசிகர்கள் வந்து பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை வந்து அவங்க அப்பா வந்து இவர் வச்சு டைரக்ஷன் பண்ண வேணாம்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி அந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு படத்தில் அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணனா பிரசாந்த் சார்னால அவ்வளோ லவ் வச்சிருக்கேன். ஒரு பையனை வந்து நம்மளே கையில் பூச்சி வச்சுருந்தா அவன் வளர மாட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பற்றி அவனும் தாத்தா பாட்டி அவனும் எல்லாமே அங்கே போகிற வச்சு இப்போ இங்கே ஓட ரைட் பண்ணுறேன்னு கூடயே வச்சு பண்ணக்கூடாது. பிரசாந்த் சார் தான் வேற லெவல் ஆர்டிஸ்ட். இன்னும் எங்கள் அப்பாவே வச்சு டைரக்ஷன் பண்ணியிருந்தா அது எந்த அளவுக்கு பிரிஞ்சியா இருக்குன்னு தோணுச்சு. இதை கட் பண்ணுறேங்க. அவர் அதான் காட்டுறாரு. ஓகே படத்துக்கு ரேட்டிங் சொல்லி ரேட்டிங் அசிங்கப்படுத்தி வருங்களா? இல்லை படம் நல்லா இருக்கு. பிரசாந்த் சாருக்காக ஒரு 4 கொடுக்கலாம். சிம்ரன் கலக்கிருக்காங்க. சிம்ரன் தான் படத்துல மெயினே வந்து சிம்ரன் தான். அடி வில் நல்லா இருக்கு. அதாவது நெகட்டிவ் கேரக்டர் வந்து சிம்ரன் மேடம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரசாந்த் சாரே அவருதான் அந்த கண்ணு தெரியாத அந்த கேரக்டர் வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காரு. ஆமா எல்லா மேலும் வந்து ஹிட் அடிச்ச படம் தமிழே ஹிட். கதை தான் முக்கியம். கதை திரைக்கதை எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே எடுத்திருக்காங்க. அதுல தமிழுக்கு தகுந்த மாதிரி பெரிய மாற்றம் இல்லை. தமிழுக்கு தகுந்த மாதிரி பெரிய மாற்றம் தான் லாஸ்ட் டான்ஸ் ஆடுற பிரசாந்த் சார். அதான் தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றம். மற்றபடி கதை வந்து ஒவ்வொரு சீன் ட்விஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். புரியல இல்ல போர்ல இல்ல. அந்த திருஷ்யம் வந்து எப்படி எல்லா மொழியிலும் பாபநாசம் அது 5 மொழியில வந்தாலும் 5 மொழியில சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி இந்த கதை வந்து வெயிட்டான கதை. அதனால தச்சு பாட்டு விடுங்க. பாட்டும் ஒரு பெருசா இம்ப்ரெஸ் இல்லை. பாட்டு காமெடி அதெல்லாம் ஒன்று பெருசா. சீனா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபைட்டு ஆக்ஷன் பேக் இருக்கு. ஃபைட் இல்லை நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். ஆமா கம்பேக்காக தான் இருக்கு. ரெண்டாவது அவருக்கு இது விட்டானா கூட அடுத்த தி கோட் படம் இருக்கு. விஜய் வெங்கட் பிரபு சார் படம் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை. பிரசாந்த் சார் எப்படி அவர் 20 வயசுல இருந்தே நடிக்கிறாரு. அதனால அவருக்கு கோயெல்லாம் கிடையாது. அவர் கம் பேக் இல்ல நடிப்புல நல்ல முதிர்ச்சி தான் இருக்கு. தவிர அவர் அந்த முதல்ல வந்து அவர் நம்ம 19 வயசு 20 வயசுல பார்த்துருக்கோம். இப்போ வந்து 40+ 50ல பாக்குறோம். நல்லா இருக்கு. ஆக்டிங் அவர் மெச்சூரிட்டி தான் நல்லா பண்ணிருக்காரு. மொத்தமா என்ன பண்ணுறது 10க்கு 7 கொடுக்கலாம். தேங்க்யூ சார். அதை காலி பண்ணிட்டு இப்ப இதுல அந்த கல்ல உட்காந்துட்டாங்க அந்த கேரக்டர்ல. ஓகேவா? பார்ட் டைம் பிரசிடென்ட்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. 2K கிட்ஸ் ஓகேவா? ஏன்னா லாஸ்ட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல 2000ல தான் வந்துச்சு. ஆனா நீ பிறந்திருக்க மாட்ட. அந்த படத்தை வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது. ஓகே ஆமா கண்டிப்பா. ஏன்னா நடிப்பு வில்லன் அவரு. ஓகேவா? அதாவது நடிப்பு வில்லன்னா அந்த நடிக்கிறதுல பேர் பெற்ற அவங்க அப்பா கலைகளை கத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 16 வயசுல அவர் படத்துக்கு வந்து ஓகேவா அந்த ஃபர்ஸ்ட் படமே கில்லி மாதிரி அவருக்கு ஓடின படம் இல்லையா? அது மாதிரி அவருக்கு நிறைய படங்கள் அமையணும்.
நம்ம என்னைக்குமே அதான் தங்க தோட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது அது மாதிரி நீங்க வந்த உடனே மனசெல்லாம் தவிச்சிச்சு. படம் முடியிற வரைக்கும் உக்காந்துருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்தகன் ஓடுது, அந்த பக்கம் பார்த்தா ஜோடி ஓடுது. ஓகேவா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி, எந்த லேக்கும் கிடையாது, நல்லா இருக்கு. ஓகேவா, வேற ஆமா 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 கண்டிப்பா அந்த அங்க போய் நீங்க பாருங்க, அந்த படம் பயங்கர வெற்றி. ஆனா அந்த படத்தை விட இதுல நான் அதுக்காக கொஞ்சம் லைட்டா சீன் பார்த்தேன். ஆனா அதை விட நம்ம டாப் ஸ்டார் நடிச்சது தான் நல்லா இருக்குது. கதையிலையும் அதாவது சின்ன சின்ன மேக்கிங்லயும் நிறைய டிஃபரெண்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவரோட முதல் படம் வந்து ஆனழகன் அவங்க அப்பாவே எடுத்தாரு இல்லையா, அந்த படத்துல படம் ஃபுல்லாவே சிரிப்பா இருக்கும் இல்லையா. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது. அதாவது த்ரில்லிங் கலந்து கதைன்றதால கொஞ்சம் போல சிரிப்பு கொஞ்சம் போல தான் இருக்குது. மற்றபடி பரவாயில்ல, சூப்பர். ஓகேவா, ஏன்னா அவரோட 7வது படம் தியாகராஜன் சாருக்கு அது மகனை வச்சு எடுத்திருக்காரு. இனிமே நீங்க எடுக்கிற படம் எல்லாமே 100வது படமா அமையும் சார். 100 நாள் நடிக்கிற படமா வரும் கண்டிப்பா. ஆல் த பெஸ்ட். அதான் ஒரு சீன் வந்தாலும் எங்க கார்த்திக் அண்ணன் வந்து பெட்டல்ல எடுத்துட்டாரு. ஓகேவா, அவருக்கு உண்டான நடிப்பு அவர் கண்டிப்பா கொடுத்திருக்காரு. நம்ம அவரை போட்டுருவோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். வேற 8 வருஷம் கழிச்சு பண்றோம். ஓட்டு வரப்போகுது. ஓட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும், நீ வந்து நான் முன்னாடி விடு, உன்னோட ரேஸ் என்னன்னு பாக்குறது ஃபர்ஸ்ட் ரேஸ் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு விபியும் விஜய் வந்து சல்யூட் போட்டு அனுப்பியிருப்பாங்க போல. அதை ஓரளவு காப்பாத்திட்டாரு. ஓரளவு நல்லா பண்ணிக்கலாம்னு தைரியமா போய் கேட்கலாம். படம் வந்து கோட்டுக்கு கண்டிப்பா பிரசாந்துக்கு ஒரு தனியா ஒரு ஆடியன்ஸை வந்து ஈர்த்துட்டு வரும். அந்த படம் அந்த வைகாசி பிறந்தாச்சு படம் பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் வந்து சிக்கன் திருத்தப்பட்டி மேல இப்ப கொஞ்சம் குண்டா இருக்காப்ல, அதை எப்படி ஏத்துக்க முடியுதா? அது எல்லாருக்குமே வந்து நீங்க சித்தப்பள்ளி சிக்கன் திருத்தப்பட்டி மாதிரி அது மாதிரிதான். பட் அதுல வந்து ஒரு சின்ன ஒரு என்ன ஸ்கூல் பாய் ஒரு மில்கி பாய் அந்த மாதிரி இருப்பாங்க. இது ஒரு மெச்சூர்ட் ஆக்டிங் இருக்கு. சும்மா இல்ல, ஒருத்தர் பார்த்து காப்பி பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு சீனை கொடுத்துட்டீங்க, நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அப்ப பண்ண மாதிரி பண்ணி அவனோட ஜாஸ்தி பண்ணுங்க போது ரொம்ப கஷ்டம். அதை கரெக்டா பண்ணிருக்காப்ல சக்சஸ். நடிகர்கள்லயே முனிவர் மாதிரி எல்லாம் கத்துக்கிட்ட ஒரே ஒரு நடிகர் பிரசாந்த் தான். இல்ல டான்ஸ் எப்படி பண்ணிருக்காரு? ஓகே, நீங்க இந்த சொல்றீங்க அந்த குறை வந்து படத்துல இருக்குது. டான்ஸே கிடையாது. ஏன்னா பண்ண போறாங்கன்னா கிளைமாக்ஸ்ல வச்சு ஒரு ப்ரோமோ சாங்ல வச்சு செஞ்சுறாங்க. பட் அதெல்லாம் ஒட்டவே இல்லை. இப்படி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரசிச்சோ கைதட்டியோ விசி அடிச்சோ பாக்குற மாதிரி அந்த சாங் இல்ல. ப்ரோமோ சாங்ஸ் படத்துக்குள்ள எந்த பீஸுமே இல்ல. எந்த பீஸுமே இல்ல. ஒரு சாங் டான்ஸே கிடையாது. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா படத்துல ஒரு சாங் இருக்காதா, நல்லா ஆடுவாப்ல, கோட்ல பண்ணிருக்காப்ல, விஜயோட ஆடி இருக்காப்ல, என்ன பண்ண போறாரு அந்த பீஸே வைக்கல. சரி குறை சொல்லுவாங்க சொல்லிட்டு கிளைமாக்ஸ்ல ஒரு ப்ரோமோ சாங்ஸ். நிறைய படங்களை சொல்லுவோம் எந்த லூசுமே இல்லை, எந்த பீஸுமே இல்லைன்றீங்க. கண்டிப்பா வேற யார் இருந்தது? வேற யார் எதிர்பார்க்கீங்க இந்த படத்துல? எதிர்பார்த்ததா? ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து இந்தியில வந்து தியேட்டர்ல பாத்துட்டோம் அந்த மலையாள பிரம்ம வந்து ஓடிடில பாத்துட்டோம். சோ இந்த புதுசா என்ன பண்ண தமிழ் எடிஷன் சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளே மாத்தோம்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் முடிவு எடுத்துட்டாரு. இந்த படம் அதுவே போதுமானது, நான் எதுவுமே மாத்த முடியல, காப்பி கேட்ட தரமா செஞ்சிருக்காரு தியாகராஜன் சார். அவர் முடிவு எடுத்துட்டாரு. நீங்க எப்ப முடிவு எடுக்க போறீங்க? எடுப்போம், ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சதை எடுப்போம். தியாகராஜன் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. காப்பி கேட்ட கரெக்டா பண்ணோம்னா அவர் தான். மைனஸ் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் சொல்லி வரேன். படம் வந்து அந்தந்த கேரக்டர் வந்து சின்ன சின்னதா முடிச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்கலாம். அது நடுநடுல விஷயங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு இதாகல. சமுத்திரம் சார் திடீர்னு வராரு, அவர் எதுக்கு வந்தாரு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியானந்த் வராங்க, அப்புறம் நடுவில் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சார் வந்து ஒரு கோரியா பண்ணல, கொஞ்சம் கேப் வச்சு பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் வந்து சாங்ஸ்ல எனக்கு அதிகமா தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து நான் இது பண்ணாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து எனக்கு அவ்வளோவா சந்தோஷ் நாராயணன் சார் வேலை வாங்கலன்னு எனக்கு தோணுது. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே பண்ணியிருந்தாரு. பிரசாந்த் சார் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் பயமா நடிப்பார். ஆனால் இந்த படத்துல அவர் நிறைய நடிக்கல, என்னவோ கம்மியா கொடுத்துட்டாரு எங்களுக்கு தோணுது. அவருடைய நடிப்பு நாங்கள் நிறைய சின்ன படத்துல நிறைய பார்த்து இதுல வந்து எங்களுக்கு கம்மியான மாதிரி ஆகிப்போச்சு. அவர் நடிப்பு இது வந்து இதுல கொஞ்சம் கம்மியா பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் நடிக்க வேண்டிய ஆளு, ஆனா இதுல வந்து இன்னும் நாங்க எதிர்பார்த்துருக்கோம். அந்த பிரைன் கேரக்டர்னால அது உங்களுக்கு நிறைய சீக்வன்ஸ் எங்களுக்கு தெரியும் பார்க்க முடியல அவருடைய நடிப்பை. சிம்ரான் மேம் அவங்க வந்து நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கேரக்டர் வந்து எதிர்பாராம தான் இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கல. ஒரு லவ்வபிள் ஒரு கேரக்டர் வந்து ஒரு வில்லித்தனமான சார். அந்த கண்ணு படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான கதையை செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம் தியாகராஜன் சார். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரசாந்த் ஹீரோவா பண்றாரு, கொலவா பண்றாரு. அப்போ தியாகராஜன் சார் டைரக்ஷன்
உங்களுக்குலாம் என்ன சார் போறாரு? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 5-6 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை அவ்வளோ கோடி கொடுத்து வாங்கினாங்க ஃபர்ஸ்ட். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கதையை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ இது மலையாளம், ஹிந்தி நான் பார்க்கல. மலையாளத்தில் நான் பார்த்துருக்குறேன். பிருத்திவி ராஜ் பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். 4-5 நான் பார்த்துருக்கேன். அப்போ இது ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, உங்களுக்கு இது மலையாள படம், ஹிந்தி படம்னுட்டு சொன்னாங்களான்னு தெரியல. எனக்கு நான் கவனிக்கல, சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, லைன் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது தெரியாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கலைக்களமாக இருக்கணும்னா இன்னைக்கு 60%ல் ஒரு 30% மலையாளம் பார்த்துருப்பாங்க, 30% ஹிந்தி பார்த்துருப்பாங்க. இந்த மலையாளம் பார்த்ததுல நான் ஒரு ஆள். இது உதார போது இது என்ன அந்த படமாச்சு, இதுதான் இதே ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க. பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அதை விட கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணுமா கொடுக்கணும்? இல்லை, பிருத்திவி ராஜுக்கும் பிரசாந்துக்கும் நடு அதை விட பிருத்திவி ராஜ் பயங்கரமாக பண்ணியிருக்கோம். நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க, அப்போ நீங்கள் அதோட கொஞ்சம் பெட்டராக தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஒரு வருஷம் இண்டஸ்ட்ரியில் அவர் நடிப்பு அவருக்கு அந்த அளவுக்கு வரல. இல்லை, இந்த கதையை பொறுத்த அளவுக்கு முடியல. அது யதார்த்தமாக பண்ணியிருப்பாங்க. பிரசாந்த் பிருத்திவி ராஜ் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியை கேட்டுட்டு நீங்கள் பாருங்கள். டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நீங்கள் அதை பண்ணும் போது பெரும்பாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சந்திரமுகிங்க மோகன்லால் பண்ணியிருப்பார். அதோட 10-100 மடங்கு ரஜினி பண்ணியிருப்பார். மணி சித்தர் இருக்கார் மலையாளத்தில். அதே மாதிரி முத்து படம் பார்த்தீங்கன்னா அதுவும் மோகன்லால் தான். அப்போ அதோட 4 மடங்கு அதிகமாக இது பண்ணியிருப்பாரு. இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். சத்திரியன் ஒரு படம் நல்ல கதை. இப்போ இந்த வரிசையில் ஏதோ இந்த படம் பார்த்தனால இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது. சத்திரியன் அதுக்கு வந்து ஒரு 3-4 படம் வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாரு. அதுக்காக பண்ணியிருப்பாரு சேதுபதி ஐபிஎஸ்னு. இப்படி தான் நீங்கள் பண்ணணும் ஒழிஞ்சு ஒரு படத்தை எடுத்து நீங்கள் பண்ணுறது பெருசு இல்லை, நீங்கள் பண்ணுறது பெருசு இல்லை. அது பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசமாக இருக்கணும் சொல்லுவீங்க. அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். எங்க நீங்கள் வந்து இப்போ பிருத்திவி ராஜ் கலக்கிருப்பாங்க, அந்த அளவுக்கு இல்லையே. அதனால தான் படம் கண்ணே தெரியாது. இப்படிதான் தெரியணும் பாரு, எந்த மைக்கு எங்க இருக்குது என்ன ஏதுன்றான். சரிங்களா? ஏன்னா வந்து படம் ஃபுல்லாவே டாப் ஸ்டாருக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. ஏன்னா வந்து ஒரு சில சீன்ல நான் பாக்குறேன், அப்படியே ரியாலிட்டியா பண்றாப்புல. இப்போ நீங்க பண்ணணும், அது நடிக்கணும், அது அப்படியே நீங்க அப்படியே கண் தெரியுற மாதிரி பாப்பாரு, திடீர்னு வந்து கண்ணு தெரியாத மாதிரி அப்படியே தரவு. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து ட்ரை பண்றேன், ஓகேங்களா? அது வந்து ட்ரை பண்றேன், அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தலைவர் சூப்பரா பண்ணிடுறாரு. டாப் ஸ்டார் கம்பேக் நினைக்கிறேன். நான் போயிட்டீங்களா இருக்கீங்களா? யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னே எங்களுக்கு வார்த்தை இல்ல ப்ரோ, படத்துல அப்படிதான் இருக்குது. ஆக்சுவலா வந்து ஒரு கஷ்டம் இல்ல, அது நடிகர் தான் எல்லாம் சொல்ல. இந்த பிளைண்டா கூட பண்ணிடலாம், தடையிலே பண்ணிடலாம். கண்ணு தெரியாத மாதிரி பாப்பாரு, திடீர்னு வந்து அப்படியே பிளைண்டா பார்க்கும்போது மாத்திடும். அது ஏதோ ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இல்ல, சத்தியமா சொல்றேன், ஓவர் ஆக்டிங் கிடையாது. சூப்பரா இருக்கு. அந்த தேவையான சீன் அப்படியே இருக்குது, பக்காவா பண்ணிடுறாப்புல. அதான் டாப் ஸ்டார். அதாவது அந்த காலத்துல எப்படி இருந்தாரோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கு. நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க, ஒரு ஃபார்ம் விட்டு அதெல்லாம் விட்டுருங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சூப்பரா இருக்கு. இந்தியோட ரீமேக் படமா தான் இருக்கட்டும். அது வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? அதான் நான் நினைச்சேன். சரி, பூமர்மா இருக்கும் பொழுது படம், அவன் அப்பா பூமர்மா இருக்கும் பொழுது நினைச்சேன். பட் வந்து எந்த இடத்துல காமெடி இருக்குமோ அந்த இடத்துல காமெடி இது. நம்ம லெவலுக்கு, அதாவது ஒரு யங் ஏஜ் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி எல்லாமே இருக்குது. பக்கமா இது படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகி பாபோட பெர்ஃபார்மன்ஸ் அது பெருசா காமெடி இல்ல. காமெடி வந்து எல்லாமே பண்றாங்க. யோகி பாபு பண்ணது இல்ல, எல்லாமே பண்றாங்க. நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். கம்பேக் படமா இருக்குமா இது? பிரசாந்துக்கு கம்பேக் கண்டிப்பா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பிரசாந்துக்கு கம்பேக் படமா இருக்கும். என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? மெசேஜா, ஒருத்தன் பிளைண்டா இருந்தா கூட நல்லவனா இருந்தா அவனுக்கு நல்லது தானே நடக்கும். அதான் மெசேஜ். லாஸ்டா தான் நடக்கும். ஒருத்தன் பிளைண்டா இருந்தா கூட அவன் நல்லவனா இருந்தா கண்டிப்பா அவன் நல்லதுதான் நடக்கும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மெசேஜ். அது வந்து யாரும் நோட் பண்ணாங்களான்னு தெரியல. நீங்க வந்து கேட்டீங்க. சிம்ரன் அண்ட் பிரசாந்த் ஜோடி பிரசாந்த் ஜோடி இல்ல, ஆப்போசிட். சிம்ரன் அதான் சொன்னேன், பெர்ஃபார்மன்ஸ் யாருமே குறையில. சிம்ரன் சரி, பிரியானந்த் சரி, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் குறைய சொல்லாதீங்க. இது ஒரு நார்மலா ஒரு ஹாலிவுட் படம் எப்படி பாப்பீங்க, மாஸ்லாம் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அது பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. யார் சொன்ன? படம் ஃபுல்லா வந்து சஸ்பென்ஸுங்க. லாஸ்ட் சீன் எதுவும் சஸ்பென்ஸ். அது என்ன சொல்லுவாங்க, ட்விஸ்ட் தான் போயிடுது. அது எப்படி போறது உங்களுக்கு? நான்லாம் 2 சீன் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டோம். ஓ இப்படியா? கார்த்திக் சார்லாம் சார் ரொம்ப சீன் இருக்கு, அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டோம். ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சீன் இருக்கு. அது மியூசிக் நல்லா தான் சந்தோஷம் நல்லா தான் இருக்கு. ஓகே தான். மியூசிக்லாம் பியானிஸ்ட் மியூசிக் குடுத்துதான் ஆகணும், இல்ல வேஸ்ட். சாங்ஸ் கம்மி, மியூசிக் குடுத்துதான் ஆகணும். நல்லா இருக்குது.
மியூசிக் ஓவரா கொடுக்கல, லாக் ஆகல, கரெக்டா இருக்கு, சூப்பரா ரேட்டிங் இருக்கு. கொடுங்க 10க்கு எவ்வளவு தருவீங்க 10க்கு 7. லைக் சப்ஸ்கிரைப்.